ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் டீ டைமுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி சண்டே எல்லாம் வீட்டில் இருக்காங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், கொழுக்கட்டை செய்ய போகிறேன். மாம்பழத்தில் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். நல்லா சதை பிடிப்பாக இருக்கிற மாம்பழம் எடுத்துருக்குங்க. ரொம்ப குட்டி பழம்னா சதை ரொம்ப வராது. அதனால் இந்த மாதிரி பங்கனப்பள்ளி மாதிரி பெருசாக எடுத்திங்கனாக்கா நல்லா அந்த அரைச்சா அந்த விழுது வந்து நல்லா உழவுக்கு வரணும். அந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழ பூரண கொழுக்கட்டை செய்கிறதுக்கு வெல்லம், நாட்டு சக்கரை, வெல்லம் நசுக்கி வச்சுக்கலாம் அல்லது நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உள்ள தேங்காய், ஒரு தேங்காயை துருவி வச்சுருக்கேன். வாழை இலையில் தான் செய்ய போகிறேன். பூரணை வச்சு மடித்து வாழை இலையில் செய்ய போகிறேன். அதனால் வாழை இலையை அப்படியே கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து கழுவிட்டு அனலில் வந்து கொஞ்சம் வாட்டிக்கணும். ஏன்னா அப்படி வச்சு நம்ம மடிக்கும்போது மொடன்னு அப்படியே வீரல் விட்டுரும், ஓப்பன் ஆகிடும், அப்படியே கிழிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் அப்படியே அனலை காமிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் வாட்டி எடுத்துடலாம். இதை உப்பு கொஞ்சம், அரிசி மாவு, ஏலக்காய், கொஞ்சம் நெய், அவ்வளோதான். இப்போ இதில் இருக்கிறதுல எதுவுமே ஒன்றும் கிடையாது. இப்போ சீசன் மாம்பழம், அதனால் மாம்பழத்தை வச்சு கொழுக்கட்டை, பூரண கொழுக்கட்டை டீ டைமுக்கு பண்ணிடலாம் சூப்பராக. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கணும். ஆஹா, மாம்பழம் சூப்பர் மாம்பழம் பாருங்கள். இப்படி இருக்கணும், இவ்வளோ கலரு, இவ்வளோ மனம், அப்படி இருக்கணும் மாம்பழம்னா சாப்பிட்டாக்கா. பலாப்பழம், மாம்பழம்லாம் பொழுதுக்கும் சாப்பிட்டா கூட சாப்பிடுவோம் பாருங்கள். எனக்கெல்லாம் திகட்டாது, பயப்படவும் மாட்டேன். பார்த்தீங்கன்னா மாம்பழம்னா சூடு அப்படிம்பாங்க, இது பலாப்பழம் சூடும்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன். ஏன்னா ஊருங்களில் கிராமத்துங்களெல்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு சாப்பிட்டு பழகி போச்சு, அப்படியே உடம்புல ஊறி போச்சு. அதனால் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இப்போ இந்த மாதிரி அழகாக மாம்பழத்தை எடுத்தாச்சு. அப்படியே கீறிட்டு இதில் உள்ள அந்த சதையெல்லாம் எடுத்து அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். எவ்வளோ சதைப்பட்டா இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே அப்படியே வாயை ஊறுது. அப்படியே அழகாக சாப்பிட்ருவோம் பாருங்கள். சூப்பர். செம்ம டேஸ்ட்டு. இப்போ இந்த மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நல்ல இந்த மாதிரி டேஸ்ட்டாக, நல்ல மஞ்சளாக, நல்ல வாசமாக, மாம்பழ வாசனையே இல்லாமலாம் மாம்பழம் வைக்கிது பார்த்திங்கன்னா. அதெல்லாம் எதுவும் கல் வச்சு பழுக்க வைக்கிறதா என்னான்னு தெரியல, பயமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அதனால் நல்ல கலர் இருக்கணும், நல்ல பழுத்து இருக்கணும், நல்ல வாசனை வரணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதே போல் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போடுங்க. செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே கட் பண்ணி அப்படியே பலாப்பழம் சாப்பிட்ற மாதிரி அப்படியே லபக்குன்னு ஒன்று சாப்பிட்றணும். மாம்பழ சீசனில் மாம்பழம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது, அவ்வளோ கண்ணுக்கு நல்லது. சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாராக இருந்தாலும் கண்ணுக்கு நல்லது. இந்த எல்லோ கலரு, அதே மாதிரி நார்ச்சத்து இருக்குது, எல்லா சத்துக்களும் இருக்குது. இந்த டைமில் சாப்பிட்டா தான் நம்ம இதோட இனிமேல் கொண்டு அடுத்த ஏப்ரல் மேலே தான் வரும் பழமே. ஏப்ரல், மே, ஜூன் அப்படி வரும். இது வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ சட்டுன்னு அப்படியே டக்குன்னு நிறுத்திடுவானுங்க. சீசன் போயிடுச்சு உடனே. கிலோ 100 ரூபா, இப்போ 70 ரூபா விற்கிது பங்கனப்பள்ளியெல்லாம். இது சீசன் முடிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், திடீர்னு போய் மாம்பழம் கேட்டானா 100 ரூபா, 150 ரூபா, 200 ரூபா, வரத்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரேட்டை ஏற்றிக்கிட்டே போயிடுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சு போயிடும் நம்மளுக்கு, ஆஹா சீசன் முடிஞ்சுடுத்து அப்படின்னு. அதனால் இஷ்டத்துக்கு சாப்பாடுக்கெல்லாம் மாம்பழம் இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒன்றுத்துக்கும் இறங்கல பாருங்கள். டெய்லியும் 1 கிலோ, 1.5 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ ஸ்டாக் இருந்த மேனிக்கு இருக்குது. இங்கே சென்னையில் ஆனால் எல்லா வெரைட்டி பழமும் எல்லாம் ஓரளவுக்கு கிடைக்கிது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ருமானி வந்துக்கிட்டு இருக்கும். அடுத்த சீசன் வந்து பங்கனப்பள்ளிக்கு அடுத்தது ருமானி வரும். அதனால் அது கொஞ்சம் நாளைக்கு ஓடும். அதெல்லாம் கிலோவே கம்மி தான். பார்த்திங்கன்னாக்கா
கிலோவே 50 ரூபா 60 ரூபா தான் ருமானியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க. சரி, ஓகே. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காட்டுறேன் மாவு போட்டு அரைக்கும்போது, ஏன்னா லெங்க்த்தியாக போய்கிட்டே இருக்கும். இப்போ 1.5 பழம் போல் போட்டாச்சு. இப்போ பெரிய பழமாக 1.5 பழம் போட்டாச்சு. கொட்டை மட்டும் எடுத்துகிட்டு மிச்ச பழம் பூரா போட்டாச்சு. இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். அதுலேயே மாவுக்கு அந்த பூரணம் இது மாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இந்த அரிசி மாவு போட்டுக்கிறதுனால அதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அப்படியே மாம்பழம், அரிசி மாவு, உப்பு போட்டாச்சு. இப்போ கட்டி இல்லாமல் மாம்பழம் அரிசியும் அரைச்சாச்சு. இதை தான் மேல் மாவாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணி விட்டு லிக்விட் ஆக்கிடாதீங்க. ஓரளவுக்குனாலும் திக்காக இருக்கணும். அப்படியே இப்படி இலையில் அப்படி தடவுற அளவுக்கு நல்ல எல்லோவாக எடுங்க, நல்ல டேஸ்டியாக எடுங்க, நல்ல ஸ்மெல்லாக எடுங்க. மாம்பழ ஸ்மெல்லோட கொழுக்கட்டை செஞ்சாலும் நல்லா அந்த இது இருக்கும் உங்களுக்கு. ஓகே, வாழையிலே கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா பூரணை வச்சு இப்படி மடிக்கும்போது இந்த ஓரமெல்லாம் அப்படியே உடஞ்சிச்சின்னா மாவெல்லாம் வெளியில் வந்துடும். அதனால் அப்படியே கொஞ்சம் வாட்டி எடுத்துக்கலாம். அதனால் கம்மி பண்ணிட்டு இதே போல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா ஃப்ளெக்சிபிளாக நல்லா மடித்து வைக்கிறதுக்காக இது பூரணம் ரெடி பண்ணிடலாம். நெய் விட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஒரு 2 ஸ்பூன் போல் விட்டுங்க போதும். ஃப்ரெஷ்ஷாக திருவி வச்சா ஒரு தேங்காய், முழு தேங்காய், ஒரு தேங்காய். நெய்யில் 2 பரட்டிட்டு அதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டோன்னா பூரணம் ரெடி. பூரணம் என்ன பூரணம் வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள். தேங்காய் லேசாக வாசனை அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே ப்ரௌன் சுகர், நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு. ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அப்படியே சுருளை கிண்டி எடுத்துடலாம் பூரணமாக. மாற்றிடலாம். இது ஆறுற நேரத்தில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சுருக்கேன் உள்ள. இதுக்கு மேலே இட்லி தட்டை கமுத்தி போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் ஈவனாக இலையை அது மேலே ஒன்று மேலே ஒன்றா வைக்கலான்ட்டு. தண்ணி கொதிக்கட்டும், நம்ம ஒன்று ஒன்றா செஞ்சு உள்ளே வச்சிடலாம். அப்படியே இப்போ தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இலையாக எடுத்து மாவை இப்படி எடுத்துட்டு சின்னதாக வேணுன்னா சின்னது, இல்லைன்னா பெருசாக வேணுன்னா பெருசாக அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மாவை இலையில் வச்சாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு பூரணம் வச்சுக்கலாம். ஏன்னா இப்படி தான் மடிக்க போகிறோம் அப்படின்னா இப்படி நீட்டு வாக்கில் வச்சுக்கோங்க பூரணத்தை.
இப்படி நீல வாக்கில் வச்சுட்டு இதை எடுத்துட்டு அப்படியே மடிச்சிட வேண்டியது தான். மாவு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணுன்னா கூட வச்சுக்கலாம், இந்த பதத்துலேயே வச்சுக்கலாம். நடுவில் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க, ஏன்னா பூரணம் வைக்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஓரத்தில் கூட மெலிசாக வச்சுட்டு நடுவில் கொஞ்சம் திக்காக வைங்க. அதே போல் இப்படி நீல வாக்கில் பூரணம் வைக்கலாம். அதே போல் அப்படியே மடிச்சிடலாம். உங்கள் இலைய வேணால் கூட சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம் வேணால் கூட. ரொம்ப நீளம் இல்லாமல் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படியே. இப்போது ஆவி வந்துடுச்சா பார்க்கலாம். தண்ணி ஆவி வந்துடுச்சு. அதனால் அந்த காம்பை கட் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு 4 நாள் வச்சிங்கன்னா போதும். அப்படியே மடிச்சுட்டு சுற்றிலும் லேசாக அப்படியே அமுத்தி விட்ருங்க. இந்த ஓப்பன் ஆகிட்டு உள்ளே இருக்க பூரணம் அப்படியே ஜூஸியாக வெளில வந்துடும். ஓகே, இப்போ 4 எண்ணெய் வச்சாச்சு. மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துடலாம். அப்படியே அது ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அடுத்ததெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் இப்போ வந்து இந்த காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு வச்சேன். அதே போல் இந்த ஓரத்துலேயும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதே போல் இப்போ எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து வச்சிடலாம். ஒரு 4 செஞ்சு வச்சுக்கிட்டோன்னாக்கா அது வெந்தோடனே அதை எடுத்துகிட்டு அப்படியே இதை வச்சிடலாம். செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையும். இப்போ மாம்பழ பூரண கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டேன், போதும். அப்படியே எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நான் அடுத்த ரவுண்டு வேக வைக்கிறதுக்கு தண்ணி பத்தாது, அதனால தண்ணி விட்றேன். தண்ணி விட்டுட்டு அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட வேண்டியதுதான். இது ஒரு 10-15 நிமிஷம் வரட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 3 இது வச்சுருக்கேன். இதை லாஸ்ட்டாக வச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இப்போ மாம்பழ பூரண கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம். செமையாக இருக்குது பாருங்க. நல்லா சாஃப்டாக பஞ்சு போல். எங்கள் ஊர் பக்கம்லாம் பூவர சேலையில் பண்ணுவோம். அதனால் அப்படியே பேப்பர் மாதிரி மெலீஸாக தட்டிடுவோம். அதே மாதிரி தான் தட்டிடுவோம். உள்ளே இருக்க பூரணம் வந்து வெளில தட்டுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அப்படியே பேப்பர் மாதிரி தட்டுவோம் நாங்களாம் எங்கள் ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு. இப்போது இதே போல் எல்லாத்தையும் எடுத்துடலாம்.
சூடாக இருக்குது. இப்போ சூப்பராக மாம்பழம் சீசனில் நல்ல ஒரு மாம்பழம் வச்சு கொழுக்கட்டை செஞ்சாச்சு பாருங்கள். பூரண கொழுக்கட்டை செமையாக வந்திருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இலை கொழுக்கட்டை பண்ணுவோம் பாருங்கள், அதே மாதிரி தான் செமையாக வந்திருக்கு. நல்லா நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. நல்ல மாம்பழ வாசனையோட செமையாக வந்திருக்கு பாருங்கள். மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ளே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹார்டாகவும் இல்லை, ஏன்னா நம்ம இலையில் தட்டுறது வந்து அப்படியே தின்னாக தட்டுறோம் பாருங்கள். அப்படியே மெலீஸாக வாழை இலையில் தட்டுறதுனால அப்படியே தேய்க்கிறதுனால அப்படியே பேப்பர் மாதிரி மெலீஸாக இருக்குது, சன்னமாக உங்களுக்கு. ஹார்டாகவும் இல்லை. ஆளுக்கு 2 வச்சுட்டு டீ வச்சு கொடுத்தோம்னாக்கா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பராக வித்தியாசமாக ரெடி பண்ணியாச்சு. நல்ல நெய் வாசனையோட அந்த மாம்பழ டேஸ்ட்டோட செமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.